பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். கோவில் நிதியை பயன்படுத்தி செயல்படுத்தப்படவிருந்த 246 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. தமிழக அரசால் அண்மையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்த திட்டமிட்டிருந்த 245 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 46 திட்டங்களுக்கான நிர்வாக ஒப்புதல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதில் 29 திருமண மண்டபங்கள் மற்றும் 17 வணிக வளாகங்கள் அமைக்கும் திட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த முடிவு கோவில் நிதிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விவாதத்தை கிளப்பியது. முந்தைய திமுக அரசு கோவில்களுக்கு வருவாய் ஈட்டும் நோக்கில் திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அமைக்க திட்டமிட்டது. ஆனால் தற்போதைய தவேக அரசு கோவில் பராமரிப்பு, பாரம்பரிய பாதுகாப்பு, பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் மதம் சார்ந்த பணிகளுக்கே கோவில் நிதிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளும் முக்கிய பங்கு வகித்துள்ளன. 2025ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் கோவில் உபரி நிதிகளை பயன்படுத்தி வணிக வளாகங்கள் கட்டுவது சட்டப்பூர்வம் அல்ல என்று தீர்ப்பளித்தது. அதேபோல கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் அமைக்கும் அரசாணையையும் நீதிமன்றம் ரத்து செய்தது. கோவில் நிதி என்பது அரசின் பொது நிதி அல்ல என்றும் அது பக்தர்களால் தெய்வத்திற்கு வழங்கப்பட்ட சொத்து எனவும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. பின்னர் இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற நிலையில் பக்தர்கள் திருமண மண்டபங்கள் கட்டுவதற்காக காணிக்கை செலுத்தவில்லை என்ற நீதிபதிகளின் கருத்தும் கவனம் பெற்றது. மறுபுறம் கோவில்கள் வரலாற்று ரீதியாக கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமூக நல மையங்களாக செயல்பட்டுள்ளன என்பதால் உபரி நிதிகளை சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துவதில் தவறில்லை என சிலர் கருதுகின்றனர். தமிழகத்தில் 34,000த்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்றன. பல சிறிய கோவில்கள் போதுமான வருவாய் இல்லாமல் தினசரி பூஜைகளையே நடத்த சிரமப்படுகின்றன. இதனால் கோவில் நிதிகளை கோவில்களின் நலனுக்கே பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு மக்களிடையே ஆதரவு பெருகி வருகிறது.